ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் துருவி தேங்காய் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு புட்டு பதத்துக்கு நல்லா வரசி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியே வரசி எடுங்க. அப்பதான் புட்டு நல்லா அழகா அவிஞ்சு வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். புட்டு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி லைட்டா கொதிக்க விடுங்க. அப்புறம் புட்டுக்கு நம்ம வரசி வச்சிருக்கிற மாவு தேங்காய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுங்க. தேங்காய் வேணா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். எங்க வீட்டில் எல்லாரும் தேங்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவோம், அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை கரெக்டாக அந்த பாத்திரத்தில் வச்சு மேலே நல்லா மூடி கரெக்டாக போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பின்னாலேருந்து ஒரு கரண்டி வச்சு தட்டுனா அழகாக கீழே விழுந்துடும். நல்லா வெந்திருக்கு, எங்கேயுமே ஒட்டலை எடுக்கலை. சீனி வேணும்னா சீனி போட்டு சாப்பிடலாம். இது என் பையனுக்கு கொடுக்குறனால நான் சீனி போடுறேன். ஒரு பழம் வச்சு கொடுக்குறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா ஸ்பெஷல் கோதுமை புட்டு. பாருங்கள், அதை நம்ம பிச்சாலே அப்படியே உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கு, புட்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.